இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம ராவணனை பார்க்க போயிட்டுருக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம ஜில்லு பாருங்கள் அங்கே படுத்துருக்கான். தெரியுதுங்களா? நம்ம ஜில்லு அங்கே தெரியும். நம்ம கேமரா ஆங்கில நான் கரெக்டாக வச்சுருக்கேன்னா தெரியல. இது வந்து வேர்க்கடலை கொடிதுங்க, வயலில் விளைஞ்சது. உள்ளே ஒரே ஒரு ஆடு இருக்கா. ஹாய்! நம்ம ராவணனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. நான் இன்றைக்கி தாங்க இப்போ செக் பண்ணேனே, நம்ம ராவணனுக்கு ஆயில் ஃபில்டரே இல்லை அப்படின்னு இன்றைக்கி தான் நான் செக் பண்ணேனே. பட் ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது ஆயில் ஃபில்ட்ரு இருக்காதுன்னு அப்படின்ட்டு. தெரியாத தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லைல்ல. இப்போ இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. நம்ம ராவணனுக்கு அப்பப்போ ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், ஆயில் ஃபில்ட்ரு இல்லை, அதில் பிரச்சனையே இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஏர் ஃபில்ட்ரு மட்டும் அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். அது இப்போ ரீசெண்டாக போன தடவை மாற்றினேன். நம்ம ராவணனுக்கு இன்றைக்கி லீவ் விட்டாச்சு. ஆனால் நாளைக்கு மழையில் சதன்னு நல்லா நனைய போகிறான். ஏரெல்லாம் நான் செக் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னா, ஏர் நல்லா செக் பண்ணேன். ஏரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபுல்லாக புது ஏர் பிடிச்சாச்சு. புது ஏர் பிடிச்சாச்சுங்க. நம்ம ராவணன் எடுத்துகிட்டு ஒரு வெளியே ரவுண்டு போயிட்டு வருவோமா? போயிட்டு வருவோம். வேணாம், ஏன்னா எனக்கு இன்றைக்கி போகிறதுக்கு வெளியே மைண்ட் இல்லைங்க. ஏன்னா நான் காலையிலேருந்து ஒரு கேமரா வாங்கி நான் பட்ட கஷ்டம் 2 தடவை 2வது தடவைங்க கேமரா. 2வது தடவையும் இதே மாதிரி ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபிட்ஸ் பார்க்க வாங்கினேன், 10K மேலே வந்துச்சு. அப்புறம் கேஷ் ஆன் வாங்கினேன். சரி ஓகே, அங்கே ஒரு ஊர் தெரியுங்களா, வாலாட்டிட்டு படுத்துருக்கான். அதுதான் நான் குட்டி பையன். அப்புறம் அதுவும் ஃபுல்லாக நம்மளை பழி வாங்குது. வெறுத்து போயிட்டேங்க. இனிமேட்டுக்கு வாங்கினா கோப்ரோ தான் வாங்குகிறோம். அதுவும் நம்ம கையில் எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அப்போ தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மொபைல் தான். வெயிட் அடித்தாலும் சரி, கழுத்து வலிச்சாலும் சரி, கழுத்தே வெட்டி விழுந்தாலும் சரி, இனிமேட்டுக்கு நம்ம மொபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். குவாலிட்டி இஷ்யூ அந்தளவுக்கு இல்லவே இல்லை. அதுக்கு பேசாமல் மொபைல் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா எடுக்கிறது இதில் எடுத்துக்கலாம், எடிட் பண்ணுறது அதிலே பண்ணிக்கலாம். ஒரு கேமரா எடுத்துட்டோம்னா நம்ம கேமரா எடுத்து அந்த ஃபுட்டேஜை நம்ம லேப்டாப் மாற்றி அங்கேருந்து வருவோம். நம்ம மொபைலுக்கு மாற்ற போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் இல்லை, லேப்டாப்பில் ப்ராப்பரான லேப்டாப்பே இல்லை நம்மக்கிட்ட. இருக்கிறத வச்சு ஓட்டுவோமே அப்படின்ட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஜில்பாய் மாதிரி நம்மகிட்ட இருக்கிறத வச்சு அந்த இடத்துல படுத்துக்கணும். இருக்கா அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க. அந்த பனிக்காலம் ஸ்டார்ட் ஆனது முடியெல்லாம் கொட்டிச்சு. ஒரு டேப்லெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த டேப்லெட் எடுத்து போடணும். இதெல்லாம் எங்கள் வயல் தாங்க. வானம் பார்த்த பூமி, எப்படி சொல்கிறது, கேணி இல்லைங்க, போர் மட்டும் தான் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கோம். இதுதான் வானம் பார்த்த பூமிங்க. இந்த இடமே, இந்த லேண்டு இப்போ ரீசெண்டாக தான் வாங்கணும். ஹாய்! இது வந்து என் குட்டி பையனோட ஃப்ரெண்டு. பட் ஆனால் என் பக்கத்துலேயே வர மாட்டேன், யார் பக்கத்துலேயுமே வர மாட்டேன். குட்டி பையன்ட்ட மட்டும் தான் போவான். பொண்ணுங்க அது. வேறு என்ன சொல்கிறது, நான் ஏன் கேமரா வாங்க மாட்டேன் அப்படின்றேன்னா, வேண்டாம். நம்ம லோ பட்ஜெட்டில் பார்த்தோம்னா எதுவுமே நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஹை பட்ஜெட்னா ஒரு 30K 40K இப்போ இந்த ரேஞ்சில் கொஞ்சம் கேமரா போட்டு வாங்கினது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேங்க. 30K ஹெல்மெட்டுக்கும் 15K ஹெல்மெட்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பட் அந்த 15K ஹெல்மெட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்ல. சுத்தமாக நமக்கு சப்போர்ட்டே பண்ணலான்னா என்ன பண்ணுறது? நம்ம ஜில்லு இப்போ தான் நம்ம அவரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதனால தான் முடிவு பண்ணிட்டேங்க, நம்ம எப்போ யூடியூப்லேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ, சம்பாதிச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நமக்குன்னு கேமரா வாங்க டைம் வரும், அந்த டைமில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் கடவுள் விட்டபடி. நம்ம நாளைக்கு எங்கே போகிறோன்னா, ஆஃபீஸ் தான் போகிறேன், ஒன்றும் இல்லை. நம்ம ராவணனுக்கு புதுசாக இண்டிகேட்டர் மாட்டேன் நான் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல, திருச்சி போய்ட்டு வந்த இண்டிகேட்டர் தாங்க, செம்மையாக இருக்குது. பட் ஆனால் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, இந்த சைடு ரைட் சைடில் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லைங்க. இந்த வீடியோ நான் ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு எரர் காட்டிடுச்சுன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சுங்க. மறுபடியும் வீடியோ எடிட் பண்ணி தான் போடணும். நான் கண்டிப்பாக வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நாளைக்கு காலையிலே வந்துடும். நீங்கள் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ இதாக தான் இருக்கும். இந்த இண்டிகேட்டர் இப்போ ராவணனுக்கு புதுசாக மாற்றிருக்கு. இந்த இண்டிகேட்டர் ஏன் நான் சைடு இண்டிகேட்டர், இது வந்து R15 சைடு இண்டிகேட்டர். பட் நான் ஏன் ராவணனுக்கு ஃபிட் பண்ணேன்னா, இண்டிகேட்டர் உடஞ்சி விழுந்தது. மெயின் ரீசன் அதான். நம்ம கொரியருக்கு பார்க்கணும்னா சைடில் ஒரு இந்த இடத்துல டாப் பாக்ஸ் மாதிரி சைடில் ஒரு சாக்கையை கட்டுவோமா, அந்த சாக்கு கட்டுறப்போ இண்டிகேட்டர் ரொம்ப டேமேஜ் ஆகுது. இந்த சைடு இண்டிகேட்டர் அப்பப்போ அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. நம்ம மோஸ்ட்லி இண்டிகேட்டரில் கை வைக்க மாட்டோம். பட் நம்ம ராவணனுக்கு சைடில் இருந்துச்சு இண்டிகேட்டர் டேமேஜ் ஆகனால பழைய இண்டிகேட்டரும் செக் பண்ணி பார்த்தேன். பழைய இண்டிகேட்டர் தான் புது இண்டிகேட்டர் போட்டேன். பட் அந்த புது இண்டிகேட்டர் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, மாற்றினேன். ஆனால் முன்னாடி வந்து 2வது டைம் மாற்றின இண்டிகேட்டர் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த புது இண்டிகேட்டர் அப்படியே இருக்கும். இந்த முன்னாடி என்ன அப்படியே வந்துட்டோம், பேக்கில் மட்டும் மாற்றிக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு மாற்றினேன். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு போட்டு கட்ட மாதிரிங்க, செம்மையாக இருக்கும். ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் எரியுதுங்களா, பேக் இண்டிகேட்டர் பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கா? பின்னாடி இது பார்த்தாலும் ஓரளவுக்கு தெரியுதுங்க, தெரியாமல் இல்லை. சைடு இண்டிகேட்டர்னால ஓரளவுக்கு தெரியுது, அதனால் பிரச்சனை இல்லை. டே டைம்லேயும் தெரியுது. இன்னொன்று என்னென்னா, பிரேக் அடிக்கிறப்ப லைட் எரியும், ப்ளூ கலர் லைட்டு தெரியுமா, தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
அந்த ப்ளூ கலர் சென்டரில் ப்ளூ கலர் சைடில் வந்து இண்டிகேட்டர். இதை வாங்கியாச்சுங்க. இது வந்து நான் இப்போ திருச்சி வாங்கினப்போ வாங்கினது. திருச்சி விலாகே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணவே இல்லை, சாரி மன்னிச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக திருச்சி விலாக் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஜில்லு ஏவா ஜில்லு, ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ தங்கம், ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப சாஃப்டான சாதுவான பையன். இவனை தான் நான் ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வந்தேன். என்ன ஒன்று, கொஞ்சம் பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்குவான். டக்குன்னு இவனை சின்ன வயசுலேருந்து பெடிகிரி போட்டு வளர்த்ததுனால சார் நல்லா விவரமாயிட்டாப்புல. எது சொன்னாலும் சும்மா கூப்பிட்டோன்னா வரவே மாட்டான். ஏதாவது கையில் இருந்து கூப்பிட்டா தான் வருவான். நல்லா நோட் பண்ணுறாங்க. பெடிகிரி வேலை செய்யுது, வேறு ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் சும்மா ஒரு 2 மாதம் தான் பெடிகிரி போட்டேன், அதுக்கே இவ்வளோ எஃபெக்ட்டு. டே ஃபுல்லாக லைஃப் முழுக்க உனக்கு பெடிகிரியாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஆனால் இவெல்லாம் சாகிற ஸ்டேஜுங்க. இவனும் சாகிற ஸ்டேஜ், குட்டி பையனும் சாகிற ஸ்டேஜ், 2 பேருமே சாகிற ஸ்டேஜ். என்னன்னா இவனுக்கு தொண்டையில் வந்து ஒரு வெட்டே பட்டுருச்சு. அது தொண்டைக்குழியெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வெட்டே பட்டுருச்சு. பட் அதையும் மீறி சாராவே சால்வ் பண்ணி இந்த இடத்துல வெட்டே பட்டுருச்சு. சாராவே சால்வ் பண்ணி அவரே க்யூர் பண்ணி வந்தாப்புல. பட் ஆனால் என்ன ஒன்று, இந்த முடி தான் கொட்டுறது நிற்கவே மாட்டேன்ருச்சு. இதுக்கு ஏதாவது மெடிக்கல் செக் பண்ணோம். நம்ம குட்டி பையனுக்கு எப்படின்னா அப்பப்போ ஒரு இது மாதிரி வந்துடும். நம்ம குட்டி பையனுக்கு எப்படின்னா ஒரு வலுப்பு மாதிரி வந்துருங்க. வலுப்பு மாதிரி வரும், ஒரு சின்ன அப்பப்போ ஒரு கட்டி மாதிரி வரும், மண்டையிலே கட்டி மாதிரி வரும். அந்த கட்டி அவனே சால்வ் பண்ணிடுவான், அவனே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவான். பிரச்சனை இல்லை. என்னோடய ஃபேவரட் பர்சனே 2 பேருமே, அவனுங்க 2 பேர் மட்டும்தான். சரி ஓகேங்க, இதோட அந்த விலாக் முடிச்சுக்கிறேன். எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காம நம்ம வர பாட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டையும் சேர்த்து தட்டி விட்டுங்க. பாய்.